अच्छा, आपका लैंग्वेज क्या है? मेरा लैंग्वेज हिंदी। हिंदी। अच्छा, मैं हिंदी में एक बात बताऊंगा, ठीक है? अब उसका मतलब बताना। हिंदी में एक लिखा हुआ है, साफी प्रतिकुत रक्त सौदक। इसका मतलब क्या क्या है? लिखा? साफी प्रतिकुत रक्त सौदक, इसका मतलब क्या है? हिंदी नहीं है वो, हाँ, क्या है? संस्कृत है वो। नहीं, हिंदी में ही है। नहीं, हिंदी अच्छा, में आपको लिखा आपको होगा। समझ में आया? नहीं आ रहा? नहीं आ रहा ना? नहीं। अच्छा, ठीक है, ये आया नहीं। अच्छा, वो उसी को मैं उर्दू में बताता हूँ, आपको समझ में आता क्या? देखो, हाँ, में लिखा है खून साफ करने की कुदरती दवा। उसको समझ में आता है? हाँ क्या लिखा है मतलब? हाँ हाँ, क्या है? ब्लड क्लीन करने की दवा medicine, है। हाँ। मैं उर्दू में बोला था, आपको समझ में आया? हिंदी में बोला था, आप बोल रहे संस्कृत में। नहीं नहीं, आप दोबारा बोलो। साफी प्रतिकुत रक्त शोधक, हाँ, वो हिंदी नहीं है। वो हिंदी है। आप जाके, मुझे 4 लैंग्वेज आती है, आप पूरा देखते रहो। ओके ओके, आप बोलो। अभी दुनिया में कौन सा पहला लैंग्वेज है? संस्कृत है। नहीं, और तमिल कोई है। नहीं। तमिल है। वो आपके हिसाब से होगा, मेरा हिसाब से नहीं है। ஓகே. தான் இப்போ உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். கன்னடா, தமிழ், தெலுங்கு இந்த மொழி கூட இன்னைக்கு இருக்குன்னா அது தமிழ்கார போராளிಯಿಂದ அது சர்வைவ் ಆಗಿருக்கும். ಅದಕ್ಕೆ ಮಿಗಪರಿಯ நன்றி. நீங்கெಲ್ಲ ಅವಳ ಬೋಲ್ಡಾ ಸ್ಟ್ರಾಂಗಾ இந்த ஹிந்தி திணிப்பு சம்ஸ்கிருத திணிப்பு எதிர்ப்பிருக்கு. கன்னட இயற்கையாகவே தமிழ் மொழிக்காரங்களுக்கு அவ்வளோ பற்று. ஏன்னா ஆக்சுவலி வந்து இறைவன்கிட்ட நம்ம மாம்டேட இறைவனால் படைக்கப்படும் பொழுது, அல்லது இறைவனுக்குள் உருவான பிக் பாஸு, இவங்கெல்லாம் வந்து முதல்ல வந்து இறைவன்கிட்ட பேசின மொழி வந்து மௌன மொழி தான். அதாவது உணர்வுலேயே பேசிக்குவாங்க. இன்றைக்கி கூட நம்ம வந்து நம்மளுக்கு உணர்வு மொழி பேசக்கூடிய இது கிடையாது, சக்தி கிடையாது. அதே நேரத்தில் நிறையா மிருகங்கள்லாம் வந்து உணர்வு மொழி தான் பேசுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்கணும்னா வச்சுக்கலாம், ஒரே ஒரு பறவை தெரியும், நீங்கள் தீனி போடுங்களேன், டக்குன்னு எங்கேருந்தோ பறவைகள்லாம் வந்துடும். அது தீனியை பார்த்து அது வந்த உடனே அதுக்கு எல்லா பறவைகளுக்கும் மெசேஜ் போயிடும். அப்படி ஒரு உணர்வு, இதுதான் உணர்வுன்றது. ஆனால் நம்மளுக்கு அந்த உணர்வு சக்தி இல்லாதனால தான் நம்ம வாயால் பேசி நம்ம உணர்வுகளை காமிக்கிறதுக்கு பேசுகிற சக்தி வந்துச்சு. அதான் மொழி. இதுதான் இதை பற்றி நான் இன்னும் விரிவாக அழகாக சொல்கிறேன், எப்படி நடந்துச்சு அந்த காலத்தில் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, அவங்க சொல்கிறாங்க, மாம்டேட் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி வந்த கடவுளாக வந்த எத்தனையோ அவதாரங்கள், எனக்கு நானும் பிறந்துச்சு, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது. ஸோ நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் கேட்டு புரிஞ்சுங்க. ஆனால் விஷயத்தை நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா நம்ம விஷயம் வந்து 100% கரெக்டாக இருக்கும். ஸோ என்னன்னா, நான் என்ன சொல்ல வந்தேன், அந்த உணர்வு ஒரு மொழியாக வெளியே வரும் பொழுது அது உள்ளுக்குள்ளேருந்து தானே வருது. அது முத தமிழ்லேருந்து வந்துச்சு. அதுதான் தமிழ் மொழி. இப்போ கூட நீங்கள் கேட்டிங்கன்னா, தமிழுக்கு ஏன் தமிழ் பெயர் இருக்குது அப்படின்னு கேட்டால் யாருக்கும் அர்த்தம் தெரியாது. திருவள்ளுவர் கூட தமிழ்னு குறிப்பிடல, அவர் எனக்காக தான் குறிப்பிடல. இதை நான் விளக்கம் சொல்கிறேன். தமிழிலிருந்து வந்த முத அறிவுன்றதுனால அது தமிழ் மொழியானது. அதுக்கப்புறம் வந்தவங்க அதை வச்சுட்டாங்க பேர். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த சமஸ்கிருத மொழிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அவங்க மொழியை தூக்கி வைக்கும் பார்க்குறாங்கன்னா, இது ஒரு போராட்டம். பிக் பாஸ், மாம் டேட், இது நடந்துக்கிட்டே இருக்குது காலங்காலமாக. இருந்தாலும் நீங்கள் இந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கும் போது இப்போ சமஸ்கிருதம் வந்து இப்போ உயிர் பெற வைக்கணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உருது மொழி தான் நடந்துட்டு இருந்துச்சு இந்தியாவில். அதிகமாக உருது மொழி தான். இன்றைக்கி ஹிந்தின்னு பேசுகிறவங்கலாம் உருது தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அதை தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிச்சேன். அதுக்கு பேரை மட்டும் மாற்றிட்டாங்க. ஹிந்தின்னு பேரை மாற்றிட்டு இந்த தேவநாகரி ஸ்கிரிப்டை கொண்டு வந்துட்டு அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க. அதனால தான் அவங்கள்ட்ட நான் ஹிந்தியில் கேள்வி கேட்டால் அவங்க பதில் தெரில. அதே மாதிரி நீங்கள் கேட்டு பாருங்களேன். நீங்கள் டேட்டுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுன்னு கேட்டால் அவங்க தாரிக்கு தான் சொல்லுவாங்க. தாரிக்குனா அது உருது வார்த்தை. அவங்க அப்புறம் இன்னும் அவங்கள கொஞ்சம் படித்தவங்க தான் தினாங்னு சொல்லுவான். ஆனால் உண்மையிலே தேதிக்கு வந்து ஹிந்திலேயும் தேதி தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் பாஸ்போர்ட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நிறைய இது வந்து மாற்றப்பட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக உருதுவை ஹிந்தியாக மாற்றின மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே சமஸ்கிருதமாக மாற்றிடுவாங்க. ஆனால் அந்த திட்டம் அவங்க பண்ணுற போது இந்த தமிழ்காரங்களுக்கு பூரா இப்போ வந்து கர்நாடகார ஒருத்தர் நன்றி சொன்னார்ல, கர்நாடகாரங்கன்னு இல்லை, இன்றைக்கி இந்தியாவோட பொருளாதாரம், இந்தியா எவ்வளோ ஏழ்மையாக நாடாக இருந்தாலும் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல நாடாக இருக்குது, வசதியாக நாடாக இருக்குன்னா அதுக்கு காரணமே தமிழ்காரங்க தான். தமிழ் தான் தலை, அதுதான் அறிவு. திராவிட மக்கள் முக்கியமாக தமிழ். ஸோ இந்த
இந்த இதுக்கு என்ன தான் அந்த வரலாறை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் காமிக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். இதை நல்லா பார்த்துங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறமா தமிழ்நாடு திராவிட் கடவுச்சீட்டு பார்த்துங்க. அதாவது 1946 47 பயங்கரமாக பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. இந்தி மொழியை தான் இந்தியா அது ஆட்சி மொழியாக கொண்டு வரணும்னு. அப்போ டிடி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தமிழ்நாட்டிலேருந்து சொன்னார், இல்லை இது நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப பிரச்சனை வரும், இது முடியாது, நீங்கள் பண்ண வேணாம் இப்போ அப்படின்னு. அப்போத்துக்கு அவர் தடுத்துட்டார். ஏன்னா அவர் காங்கிரஸ்காரனால. அப்புறம் 15 வருஷம் சென்று பார்க்கலான்னு இருந்துச்சு. அப்புறம் 1965 தான் மறுபடியும் இந்தியை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணப்போ தான் பெரிய போராட்டங்கள் வெடிச்சு அது நடக்கலை. அப்படி நடந்ததான் என்ன ஆயிருக்குன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை. இது நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு கர்நாடகாரன் நன்றி சொல்கிறாரு. கர்நாடகாரங்க மட்டும் இல்லை, இந்த இந்தியாவே நன்றி சொல்லணும். காரணம், இன்றைக்கி இந்தியா வளர்ந்த நாடாக இருக்குன்னா அதுக்கு காரணமே இங்கிலீஷ் தான். அந்த இங்கிலீஷ் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிறனால எல்லோரும் இங்கிலீஷில் படிக்கிறாங்க. இன்னைக்கு இங்கிலீஷோட வேல்யூ எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி இங்கிலீஷை யாரும் அமுக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் இங்கிலீஷ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும். எவ்வளோ தடுத்தாலும் இங்கிலீஷ் இன்னைக்கு தடுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு காலம் அப்படி, ஆன்லைன் காலம். ஆனால் அன்னைக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது. அவங்க தமிழ்காரன் மட்டும் போராடாமல் இருந்திருந்தா அப்படியே இங்கிலீஷை தூக்கிட்டு எல்லாமே இந்தியில் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்தினா இங்கிலீஷ் சைடில் இருக்குன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நீங்கள் டாக்டர் ஆகணும்னா ஹிந்தி தான் படித்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஹிந்தி தான் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளோ பேர் படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் தான் சம்பாதிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே ஹிந்தியில் கற்றுக்கிட்டு என்ன போய் செய்ய முடியும்? எவன் எடுப்பான்? இங்கிலீஷ் ஒரு விஷயம் இருக்கனால தான் இன்றைக்கி இந்தியர்களுக்கு எங்கே போனாலும் மதிப்பு இருக்குது. அந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்காரன் தான் செஞ்சுருக்கான். அதுக்கான ஒரு இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு அந்த மாம்டேடு தமிழ்நாட்டிலேருந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க மௌனமாக எப்படி பேசுகிறாங்க, யாரை பேச வைக்கிறாங்க, எப்படி இதுனா நான் தொடர்ந்து அந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து என் ப்ரொஃபைலில் போய் வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். இது படிச்சிங்க. கத்தியில் உரைப்புகள், அதாவது உரைக்குள்ளே கத்தியை நுழைக்கலாம், உரை கத்திக்குள்ளே நுழைக்க முடியாத மாதிரி மொழியில் எழுத்தை திணிக்கலாம். ஆனால் எழுத்தில் மொழியை திணிக்க முடியாது. இதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது இந்தியாவில் கீழே பாருங்கள், இது தமிழ்நாடு, இது திராவிட், இது எல்லாமே ஒரு திராவிட்டு. அது பாருங்கள், ஒரு உருவம், கடவுள் சிலை மாதிரி ஒரு உருவம் தெரியுது பாருங்கள். இது கடவுள் சீட்டு. இந்தியாவில் இருக்கிற மொழியிலேயே ஒரு மொழி தான். அதாவது ஒரு நாட்டுக்குன்னு இன்னொரு நாட்டுக்கு போனால் நம்ம உலகமே நம்மளுது தான், பொதுவான உலகம் நமக்கு தான், எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு இன்னொரு நாட்டுக்கு போனால் கடவுள் சீட்டு பாஸ்போர்ட் தேவைப்படுது. அந்த பாஸ்போர்ட்டுக்கு இந்தியாவில் இருக்க அத்தனை மொழிகளையும் இப்போ பாகிஸ்தான் உருதுவில் பிரிஞ்சாலும் அவங்க கூட பாஸ்போர்ட் தான் போடுவான் உருதுல. நம்ம இந்தியா பாஸ்போர்ட்டில் ஹிந்தியில் தான் பாஸ்போர்ட்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி பங்களாதேஷ்காரனும் பாஸ்போர்ட் தான் போடுவான். ஆனால் இங்கே கடவுள் சீட்டுன்னு இங்கே எழுதியிருக்கு. இங்கே பாஸ்போர்ட்டில் தமிழ் மட்டும்தான் ஒரு தனித்துவமாக நிற்கிது. சரிங்களா? தமிழ்நாடு பிக் பாஸ் அனைவரும் திருவின் பிள்ளை, திருவிடம் மண், திருவிடமிருந்து வந்ததா திராவிடன், தமிழில் பேசியதா தமிழ் பெருகியதால் மொழி பல மொழி பெயர்கள் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கேன். பெயரை மாற்றுறதுக்கு சில விஷயங்கள் இருக்கும். அதாவது பெயரை மாற்றி அடையாளம் மாற்றும் திட்டம், அல்லது அடையாளம் மீட்டும் திட்டம், அல்லது தன்னை உயர்த்தும் திட்டம். இப்படின்னு நம்ம இந்தியாவில் சதி நடந்துக்கிட்டே இருக்கோம். அதில் மற்றவங்க செஞ்சால் ஏதாவது அர்த்தம் இருக்கும், ஒரு வரலாறை மீட்கிறதுக்காக. ஆனால் இப்போ நடக்கிறதுல அவங்க வேற மாதிரி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வரலாறு ஒன்று இருக்குது. இப்போ பாபர் மஸ்ஜிதை உடைச்சி ராமர் கோயிலை மாற்றிட்டாங்க. அது ஒரு வரலாறு. பாபர் மஸ்ஜித் எத்தனையோ வருஷங்கள், ஆனால் அதை இடிச்சிட்டாங்க. வரலாறு பாதுகாக்கப்படணும், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பாம்பே வீட்டி ரயில்வே ஸ்டேஷனாக இருந்துச்சு, அது மும்பையாக மாறிடுச்சு. இலஹாபாத் அது பிரயாகராஜாக மாறிடுச்சு. இதுனா இந்தியர்களை வெளிநாட்டில் அழைக்கும் சொல். இந்தியக்காரங்களை வெளிநாட்டில் என்ன அடிப்பாங்கன்னா, அரபுக்காரங்க இந்தின்னு சொல்லுவாங்க, பாகிஸ்தானி ஆப்கானிஸ்தான் இந்துஸ்தான் சொல்லுவாங்க, வெள்ளையன் இந்தியன்னு சொல்லுவான். அவங்க ஹிந்தின்னு அந்த வார்த்தையை எடுத்து உருதுவில் இந்தியை வச்சுட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி உருது பேசுகிறவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் ஹிந்தின்னு சொல்லிக்கிறாங்க. அதுதான் இங்கே. ஆனால் உலக மொழி தமிழ் தான். எல்லாரும் பேசுகிற மொழி முதல் வந்த தமிழ்னா. இப்போ பிளேனை கண்டுபிடிச்சோம், எப்படி பிளேன் மாறினாலும் ரைட்ஸ் பிரதர் பேர் சொல்கிற மாதிரி முத வந்த தமிழ்னா உலக மொழிகள் அனைத்தும் தமிழ் தான். அதெல்லாம் தமிழ் தாய்மொழி, எல்லோருக்கும் தாய்மொழி. எவனை கேட்டாலும் உன் தாய்மொழி என்னன்னு கேட்டால் தமிழ் தான் சொல்லணும், எந்த மொழிக்காரனாக இருந்தாலும். அதுதான் மாம்டேடுக்கு வேணும். சரிங்களா? அந்த இதுதான் நான் இதில் வீடியோ பண்ணியிருக்கேன்.
இதை நீங்கள் பாஸ் பண்ணி நிதானமாக படிச்சீங்க